தலைமையாற்றுவதற்காக மார்க்சிய ஆய்வாளர், சிந்தனையாளர், மேனாள் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர், போற்றுதலுக்கும் வணக்கத்திற்குரிய எங்கள் ஐயா பேராசிரியர் வி. அரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். அடுத்து நடக்க போகிற கூட்டத்திற்காக இங்கே வந்து இருக்கிறவர்களுக்கு கூடுதலான நன்றி. அடுத்து 4 மணிக்கு வேறு ஒரு கூட்டம் இந்த அரங்கில் நடக்கப் போகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த கூட்டம்தான் நடந்து கொண்டிருக்கிறதோ என்று அதற்காக ஒரு 10 பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதனால் கொஞ்சம் அரங்கம் களை கட்டி இருக்கிறது. ரமேஷ் கூட்டத்துக்கும் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் மூலமாக நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே எனக்கு மிகுந்த மனமகிழ்வை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. நான் பல்கலைக்கழக ஆசிரியனாக வேலை பார்த்த காலங்களில் இந்த மாற்றுத்திறனாளி நண்பர்களோடு எனக்கு நெருக்கமான உறவு உண்டு. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்கள் படிப்புக்கு சேர்ப்பதிலோ அல்லது ஆய்வுகளுக்கு சேர்ப்பதிலோ அவ்வளவு விருப்பம் காட்டுவதில்லை. அவர்களை எப்படி ஒடுக்கப்பட்டவர்களாக சாதிய ஒடுக்குமுறைகள் எப்படி செய்வார்களோ அதை போலத்தான் இந்த மாற்றுத்திறனாளி நண்பர்களையும் அந்த பல்கலைக்கழக துறைகளில் நடத்துவது நான் அறிவேன். உடனே அந்த அவர்களால் ஒதுக்கப்பட்ட அந்த நண்பர்களை எல்லாம் என்னிடம் கொடுங்கள் என்று சொல்லி நான் வாங்கிக் கொண்டு என்னுடைய முதல் எம்ஃபில் மாணவர்கள் 2 பேருமே மாற்றுத்திறனாளிகள் தான். உத்தராபதி என்று சொல்லக்கூடிய அவரும் வேலை ஓய்வு பெற்றிருக்கிறார். பழனி என்று மாநில கல்லூரியில் இருந்த அவரும் படிப்பு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர்களிலிருந்து தான் எனது ஆய்வு மாணவர்களை நான் தொடங்கினேன் என்பதை இந்த இடத்தில் மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர் குமார் சொன்னதைப் போல அவர் ஒரு அந்த பட்டியல் லிஸ்ட் சொன்னது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியாது, ஆனால் அதை ஒரு சமூக கடமையாக செய்கிற ஒரு ஆசிரியனாக நான் வாழ்ந்தேன் என்பதை இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி வேறு நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த உயர் கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு காட்டப்படும் அந்த விதமான தன்மைகளுக்கு எதிராக நடவடிக்கையில் செயல்பட்ட அந்த மகிழ்வான தருணங்களின் ஊடாக குமாராக இருக்கட்டும், ரமேஷாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய வேறு பல கல்விகளாக இருக்கட்டும், நிறைய பேர் என்னிடம் முனைவர் பட்டங்களும் எம்ஃபில் பட்டங்களும் சென்றிருக்கிறார்கள் என்பது அந்த பின்புலத்தில் தான் இந்த ரமேஷனுடைய நூல் வெளியீட்டு விழாவிலும் நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் 4 மணி வரை டைம் இருக்குல்ல, அவங்க கூட்டம் ஆர்கனைஸ் பண்றவங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அதனால அந்த ஒரு பற்றுதலோடும் ஈடுபாடோடும் ரமேஷனுடைய அவர் வெளியிடக்கூடிய எல்லா நூல்களையும் அவ்வப்போது எங்கே பார்க்கிற இடங்களில் அவர் என்னிடம் கொடுத்து விடுவார். நான் அவ்வப்போது முடிந்தவரை வாசிக்கிறேன். இந்த நூலை, இந்த கவிதை நூலையும் இந்த சிறு 2 கட்டுரைகள் அடங்கிய இந்த நூலையும் நேற்று மாலை எனக்கு கிடைக்க செய்தார். இரவு நான் வாசித்தேன். இந்த கவிதைகளை பற்றி எல்லோரும் சொன்னதை போல நானும் ரொம்ப ரசித்தேன். குறிப்பாக ஒவ்வொரு கவிதையின் கீழும் அவர் கொடுத்திருக்கிற அந்த குறும் தலைப்பு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்தது எனக்கு. அதில் நம்ம சங்கர் சொன்னதை போல படு நக்கல் கிண்டல் பகடிக்கு இணையாக வேற ஒன்றுமே இல்லை. கவிதையில் பகடி என்பது ரொம்ப முக்கியம். பகடி கவிதைகளாக இருப்பதுதான் கவிதையின் பல பரிமாணங்களில் மிக முக்கியமான ஒன்றாக நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த நவீன புது கவிதை வடிவத்தில் ஒரு பகடி மரபில் என்னுடைய எல்லா கவிதைகளும் இருக்கிறது. அதை போலவே இந்த கவிதையினுடைய மிக முக்கியமான தன்மையாக அந்த பார்வை, கண் பற்றிய விஷயங்களை நண்பர் சங்கர் விரிவாக பேசினார். நான் அப்பொழுது இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்த மனுஷபுத்திரனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்று சொன்னால் அவருடைய புகழ் வாய்ந்த கவிதை என்பது கால்.
சுஜாதா அவர்களால் மிக புகழ் வாய்ந்த கவிதையாக பேசப்பட்டு அதற்கு பின் தான் மனுஷபுத்திரன் ஹமீத் என்கிற மனிதர் மனுஷபுத்திரன் ஆனார். இந்த வரலாறு எனக்கு தெரியும். அவருடைய முதல் கவிதை தொகுதிக்கு நான் ஒரு விரிவான விமர்சனம் அந்த காலத்திலேயே கவிதாசனன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன். அதில் அந்த கால், அவர் கால் பற்றி எழுதிய அந்த கவிதை ரொம்ப பிரமாதமான கவிதை. அவருடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய இழப்பான ஒன்றை அவ்வளவு உத்வேகமான கவிதை வரிகளாக மாற்றிய ஹமீத் மனுஷபுத்திரனான வரலாறு பற்றியே நாம் மிக சந்தோஷத்தோடு பதிவு செய்து கொள்ளலாம். ஏறக்குறைய அதே மனநிலையில் ரமேஷினுடைய இந்த கண் பற்றிய விஷயங்களும் சங்கர் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுதெல்லாம் என் மனதில் ஓடியது. அது ஒரு கான்ஃபிடன்ஸ், அது ஒரு தன் ஊக்கம். என்னிடம் எந்த இழப்பு இல்லை. நான் இங்கு இருக்கிற சாதாரண மனிதர்களை விட மேலானவன். சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத, பார்க்க முடியாத, கேட்க முடியாத பலவற்றையும் நான் கேட்கிறேன், நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த மனநிலைமையை நான் மிகவும் மதிக்கிறேன். நாம் அதை அவருடைய மிகப்பெரிய சக்தியாக, சொத்தாக நான் புரிந்து கொள்கிறேன். அந்த பின்புலத்தில் தான் அவர் தொடர்ந்து இப்படி நிறைய நூல்களை தொடர்ச்சியாக வெளிக்கொண்டு கொண்டிருக்கிறதையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஆகினால் ரமேஷ் உண்மையிலேயே ஒரு சாதாரண மனிதனிலிருந்து வேறுபட்டு வேறொரு மனிதனாக வாழ்கிற அவருடைய வாழ்க்கைக்காக அவரை நாம் மிகுந்து கொண்டாட வேண்டும், பாராட்ட வேண்டும். அந்த வகையில் இந்த 2 கட்டுரைகளில் இந்த முதல் கட்டுரை, இந்த திருக்குறளும் மணிமேகலையும், அதில் முதல் கட்டுரை திருக்குறள் என்பது ஒரு பௌத்த நெறி சார்ந்த நூல் என்பதை அவர் மிக தீவிரமாக விவாதிக்கிறார். அவருடைய அதனுடைய கோர் அதுதான். திருக்குறளை நீங்கள் என்னென்ன வெவ்வேறு மதத்து நூல் சொல்கிறீங்க, எல்லாரும் பெரும்பான்மையான அறிஞர்கள் இதுவரை ஏற்றுக்கொண்டது திருக்குறள் என்பது ஒரு சமண மதத்து நூல் என்பது தான். வையாபுரி பிள்ளையிலிருந்து தேப்போமியிலிருந்து நீங்கள் யார் மிகப்பெரிய பேராசிரியர்கள் என்றெல்லாம் சொல்லுவீர்களோ அவர்கள் எல்லோருமே திருக்குறள் ஒரு சமண நூல்தான் என்பதை அவர்கள் பலபட பேசியிருக்கிறார். பல விரிவான ஆய்வுகளை செய்திருக்கிறார். நம்முடைய மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களும் மிக விரிவாக அது ஒரு சமண நூல்தான் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். ரமேஷ் அதிலிருந்து நேர் எதிராக இல்லை, அது ஒரு பௌத்த நூல் என்று வாதிடுகிறார். அதற்கான தரவுகளை, சான்றுகளை இந்த பௌத்த நெறியில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் சார்ந்து, பௌத்த தத்துவம் சார்ந்து, பௌத்தத்தில் பேசப்படுகிற பல்வேறு நெறிகளை இணைத்து சொல்லுவதற்கு இவர் முயற்சி செய்கிறார். அதில் சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அவற்றை வாசித்த பொழுது இவருடைய இந்த அணுகுமுறை சரிதானா, இந்த அணுகுமுறையை அவர் கொண்டிருப்பதனுடைய நியாயப்பாடுகள் என்ன, உண்மையிலேயே திருக்குறளை ஒரு பௌத்த நூலாக நாம் சொல்ல வேண்டுமா என்பது பற்றி. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆய்வு முறைகளில் ஆய்வு மாணவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு நூல் என்று வந்த உடனே அதனுடைய காலம் பற்றி பேச தொடங்கி விடுவார். அது எந்த காலத்தில் தோன்றியது, அந்த காலத்தை பற்றி வையாவிற்குள்ளே என்ன காலத்தை சொல்லியிருக்கிறார், சிவத்தம்பி சார் என்ன சொல்கிறாரு, வாய் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாரு, தேப்போமி என்ன சொல்கிறாரு, இப்படிங்கிற மயிலை சீனி என்ன சொல்கிறாரு, அப்படிங்கிற ஒரு உரையாடலுக்குள் தான் வழக்கமாக இதுவரை சென்று கொண்டிருக்கிறோம். அந்த தன்மையை நாம் கொஞ்சம் மாற்ற வேண்டும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒரு வரலாற்று காலம் ஒரு 500 தொடக்கம், வரலாற்றுக்கு முந்தைய காலம் அது இறுதி வரை நமக்கு கிடைக்கிற சான்றுகள் வரை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு சான்றாதாரமாக கிடைக்கக்கூடிய எழுத்துரு கிடைக்கக்கூடிய காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம் 500 என்று இருந்தது, இப்பொழுது 700 என்ற காலத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இந்த 700 தொடங்கி வரலாற்று காலம் ஒரு 500க்கு முன்பான ஒரு 1000 ஆண்டுகள், இந்த 1000 ஆண்டுகளுடைய தமிழ் சமூகம் என்ன, ஏன் நான் அதை சொல்றேன்னு சொன்னா,
நீங்கள் காலத்தை பார்த்து காலம் இப்படித்தான் சொல்கிற பொழுது நீங்கள் அந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. மாறாக அந்த 1000 ஆண்டுகள் என்பது எப்படியான சமூகத்தன்மையுடன் இருந்தது, அதில் நான் ரொம்ப விரிவாக பேச போல ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன். இந்த சமூகத்தன்மை அப்படின்னா என்னன்னா, ஒன்று நம்முடைய இலக்கியங்களோ வாழ்க்கையோ கோட்பாடுகளோ இவைகளெல்லாம் உருவாகிற பின்புலம். அதில் ஒன்று மிக முதன்மையானது இயற்கை. அதாவது மனிதன் ஏய்ந்து வாழ்கிற அந்த சூழலும் சார்ந்த இயற்கை வாழ்வு. ரெண்டாவது, அந்த இயற்கை வாழ்வின் படிப்படியான வளர்ச்சியின் ஊடாக இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் என்று சொல்வார்கள், ஒரு அரச உருவாக்கம். அது அடுத்த கட்டத்துக்கு வர்றது. இப்போ ஒரு இயற்கை மரபு சார்ந்த மனித வாழ்க்கை முறை, அப்புறம் ஒரு அரசு உருவாக்கம், அதுக்கு பிறகு நில உடைமை பண்பு சார்ந்த தன்மைகள் உருவாக்கம், அதிலிருந்து வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவம், அந்த முதலாளித்துவ வளர்ச்சிக்கு பின்பு இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்க ஜனநாயகம், இப்படியான தன்மை. இது இன்றைக்கு நமக்கு வரலாறு தெரிந்து பேசுகிற ஒரு 2500 3000 ஆண்டுகளுக்குள் இப்படித்தான் நமக்கு இந்த வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இயற்கை மரபு சார்ந்த வாழ்க்கை முறை, ஒரு அரசர்கள் என்று தலைமை தாங்கி வாழக்கூடிய வாழ்க்கை முறை, அந்த அரசர்களை நீக்கிவிட்டு குடியரசு ஜனநாயகம் என்று பேசுகிற ஒரு வாழ்க்கை முறை, இதுக்குள்ள தான் இந்த 2500 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த முதல் 2 தப்புக்கு தான் நம்முடைய பிரதிகள் இருக்கு. நம்ம அந்த தமிழ் இலக்கிய பிரதிகள் என்று சொன்னால் அது ஒரு இயற்கை மரபு சார்ந்த பிரதிகளாக உருவானது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அரசு உருவாக்கம், அரசர்கள் அது சார்ந்த விஷயங்களாக உருவானது அப்படிங்கிறது இன்னொன்று. இது 2 தான். இந்த 2க்குள்ள என்ன விஷயம் முக்கியமானதுன்னு சொன்னால், இந்த இவர்கள் என்ன விதமான கருத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது முக்கியம். அந்த ஐடியாலஜி என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த இயற்கை மரபு சார்ந்த கருத்துரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் இந்த கடவுள் இருக்க மாட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரியான இந்த மதங்கள் இருக்காது. நீங்கள் அங்கே என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு மனிதர்களுடைய சடங்குகள், நம்பிக்கைகள், அதை சார்ந்து இயற்கையில் அவங்க பார்க்குற கொள்கிற விஷயங்கள், இதையெல்லாம் வைத்து கட்டமைக்கக்கூடிய ஒரு சமய மரபு இருக்கு. இந்த சமயம் வேறு, மதம் வேறு, ரெண்டும் ஒரு சொல் அல்ல, ரெண்டும் ஒரு பொருளில் பேசுவதல்ல. இந்த சமயம் என்பது மக்கள் தங்களுடைய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் கட்டமைத்து கொண்டுகிற ஒரு வழிமுறை. அது சூரியனை கும்பிடுறது, இயற்கை பொருள்கள் எல்லாவற்றையும் கூடுவது, அதுக்குன்னு அவர்கள் சடங்குகளை கட்டமைத்துக் கொள்வது, அது சார்ந்து ஒரு வகையான விழுமியத்தை அவர்கள் உருவாக்கி கொள்வதுங்கிற வாழ்முறை, அதுதான் இயற்கை வாழ்முறை என்று சொல்கிறோம். அப்படியான வாழ்முறையை நாம் இன்றைக்கு என்ன மாதிரி சொல்கிறோம்னா, அவைதீக வாழ்முறை என்று சொல்கிறோம். அந்த முறை என்பது பின்னர் உருவான ஒரு வைதீக மரபுக்கு எதிரான இயல்பான வாழ்முறை என்று சொல்கிறோம். அந்த வாழ்முறையைத்தான் இந்த அவைதீக சமயங்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்தம், சமணம், சாங்கியம், வைசேடியம், இப்படி என்னென்ன பெயர்களில் நீங்கள் சொன்னாலும் அவை அனைத்தும் இந்த மனிதனை முதன்மைப்படுத்திய இயற்கையோடு இயைந்த இன்றைக்கு கட்டமைத்திருக்கிற புராணம், அது சார்ந்த கட்டமைப்புகள், கடவுள் வழிபாடு, இது எல்லாவற்றிற்கும் ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு வாழ்முறை. நம்முடைய முறைமை, நம்முடைய அகழ்வாய்வுகளாக இருக்கட்டும், இன்றைக்கு சொல்கிறார்கள், நமக்கு செய்யப்பட்ட மிகச்சிறந்த அகழ்வாய்வுகள் எல்லாவற்றிலும் எந்த விதமான கடவுள் வழிபாட்டுக்கான தரவுகள் இல்லை என்று சொல்கிறார். நம்முடைய ஆசீவகமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், எல்லாம் மனிதனை முதன்மைப்படுத்தியது தான். அவனுக்கு கடவுள் இல்லை. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நாம் ஒரு பிரதியை எடுத்து வாசிக்கிறோம்னா அதில் இது என்ன விஷயமா இருக்கு, இந்த விஷயம் அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு முதல்ல தேடணும். அது இருந்தால் அந்த பிரதியினுடைய பழமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த பிரதி பின்னாடி இந்த அரச உருவாக்கம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி அடைந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசன் உருவான உடன்தான் பார்ப்பனியம் சேர்கிறது. பார்ப்பனியம் உருவான உடன்தான் புராணங்கள், சாஸ்திரங்கள், மனு, இப்படி சொல்லக்கூடிய அவ்வளவும் சேர்கிறது. இவையெல்லாம் சேர்ந்த பிறகு இந்த வைதீகம் என்ற கருத்து கட்டமைக்கப்படும். இப்போ இது தமிழ் சமூக வரலாற்றில்
வரலாற்றுக்கு பிந்திய காலம் ஒரு 500க்கு அந்த வட்டாரங்களில் அது உருவாக்கப்படுகிறது. இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயம் இருக்கா அல்லது இந்த வைதிகம் சார்ந்த இந்த விஷயம் இருக்கா என்ற தேடுதல் முக்கியம். இப்பொழுது திருக்குறளில் அல்லது மணிமேகலையில் இது எது இருக்கிறது, இதில் எந்த பண்பு இதுக்குள் செயல்படுகிறது என்பதை நாம் தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது நமக்கு முன்னர் சொன்ன அந்த அவைதீக மரபு என்று சொல்லக்கூடிய மரபுகளின் வடிவம் தான் அதில் அதிகம். ஆனால் இப்போ என்ன செய்யறாங்க, என்ன பிரச்சனை பண்றாங்கன்னா, அந்த பிரதிகளை அது அல்ல, அது வைதீக மரபோடு சேர்ந்தது என்று செய்கிற வேலையை விரிவாக செய்கிறார்கள். இப்போ ரமேஷனுடைய இந்த கட்டுரையில் அதற்கான அந்த மரபுகளை கூர்மைப்படுத்தி அதற்கான உரையாடலாக இதை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வியப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ரமேஷனுடைய வாசிப்பு அவ்வளவு வியப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பழைய ஆராய்ச்சியாளர்கள் பி.டி. சீனிவாச ஐயங்கராக இருக்கட்டும் அல்லது கிருஷ்ணசாமி ஐயங்கராக இருக்கட்டும், சேஷா ஐயங்கராக இருக்கட்டும், அந்த காலத்தில் இந்த தமிழ் சமூக வரலாறு பற்றி, மணிமேகலை பற்றி, திருக்குறளை பற்றி செய்த ஆய்வுகளை ஒரு விரிவாக வாசித்து அந்த வாசிப்பினூடே இவர் உரையாடுகிற இந்த கட்டுரை எனக்கு வியப்பளிக்கிறது. அந்த வாசிப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படியா வாசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார் இவர் என்று சொல்ல, அதுதான் இந்த கட்டுரையிலே ரொம்ப முக்கியமானது எனப்பட்டது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பின்புலங்கள் சார்ந்து, அதாவது நண்பர்களே, ஒரு தமிழ் சூழல் மரபு என்று ஒன்று இருக்கிறது, வடமொழி சூழல் மரபு என்று ஒன்று இருக்கிறது. இந்த வடமொழி சூழல் மரபு என்பது உருவாகிறது பிராகிருதம், பாலி. அந்த பிராகிருதம் பாலி மொழியிலிருந்து உருவான சமஸ்கிருதம் தனித்ததல்ல. அப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து தமிழர்கள் வடமொழி என்ற ஒரு நல்ல சொல்லை உருவாக்கினார்கள். வடமொழி என்றால் சமஸ்கிருதம் அல்ல. வடமொழிங்கிறது பாலியை சொல்லும், பிராகிருதத்தை சொல்லும், சமஸ்கிருதத்தை சொல்லும். இப்போ நம்ம ஆராய்ச்சியில இது பாலி பிராகிருத தன்மையோடு இருந்தால் அதை சமஸ்கிருத தன்மையாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ அதில் எந்தெந்த மாற்றங்கள் வந்திருக்கிறது. இப்போ இதில் ஒரு நிறைய பௌத்தர் மேற்கோள் கொடுக்கிற பொழுது ஒரு வரலாற்று பிரச்சனை இருக்கு. என்ன, இந்த பௌத்தங்கிறது ஒரு பௌத்தம் கிடையாது. புத்தர காலத்து பௌத்தம் வேற, அதுக்கு பிறகு வந்த ஹீனயானம் வேற, மகாயானம் வேற, இன்னைக்கு இருக்கிற இலங்கையில் பண்றானுங்கள ஒரு கொலைகாளி பௌத்தம், கொலை செய்கிறப்போ இந்த மாதிரி பௌத்தம் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க பொதுவாக பௌத்துவ பின்புலம் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கூட. அப்போ நீங்க எந்த பௌத்துவத்தை ரெஃபர் பண்றீங்க, அது பின்புலம் என்ன, இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்கு. சங்க நூல்களை பற்றி பேசுகிற பொழுது ஒரேதான் பேசக்கூடாது. அதுல இருக்கிற நூல்கள்ல இப்ப நற்றிணை, குறுந்தொகை அது சார்ந்த விஷயம், அதாவது ஒரு குறும்பா வடிவத்தில் இருக்கிறது, அதனால் அது குந்தக நியாயம் என்று சொல்லக்கூடிய பௌத்துவ வடிவத்தோடு இணைந்ததுன்னு சொல்லி பேசுறாரு. ஆனா அந்த குறும்பா சின்ன வடிவத்தில் இருக்கிறதெல்லாம் லிரிக் போயம்ஸ், உணர்வு போயம்ஸ். நீண்ட வடிவத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு கதை வடிவம். அப்போ ஒரு பொயட்ரி உருவாக்கத்தில் லிரிக்கல் ஃபார்மிலிருந்து லாங் ஃபார்ம் உருவாகுங்கிற வரலாறு இருக்கு. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அப்போ நீங்கள் குந்தக நியாயம் சொல்கிற அந்த குறுகிய வரிகளை கொண்டதாக இருப்பதனால் நாம் என் நற்றினையையும் குறுந்தொகையையும் குந்தக நியாயத்தோடு நான் நினைத்து பார்க்கிறேங்கிற மாதிரியான பின்புலத்தில் ரமேஷ் செய்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள், பல வாசிப்புகள், பௌத்தம் பற்றி அவருடைய ஆழ்ந்த வாசிப்பு, அதை ஒரு திருக்குறளில் கொண்டு வந்து எப்படியாவது செய்துவிட வேண்டும், சேர்த்துவிட வேண்டும் என்ற அவருடைய விருப்பம். ஆனால் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், ஏன் எல்லா மதத்துக்காரங்களும் திருக்குறள் எங்களுதுன்னு சொல்லிக்கிறாங்க? அதுதான் திருவள்ளுவருடைய பெருமை. திருவள்ளுவன் எந்த மதத்தையும் விட ஒரு இயற்கை மரபு சார்ந்த மனித விழுமியத்தை பேசியது. அந்த மனித விழுமியம் எல்லாருக்கும் சொந்தம். அது சமணனுக்கும் சொந்தம், பௌத்தனுக்கு சொந்தம், ஆசீவனுக்கும் சொந்தம். அப்ப அந்த மரபு எல்லா சமய நெறிகளில் இருப்பதனால், அது திருக்குறளில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் எங்களது சொல்றாங்க. அப்போ அந்த வகையில் நான் பௌத்துவத்தில் தான் இதில் பார்க்கிறேன் என்று சொல்ற ஒரு உடும்புக்குடி சம்பந்தமான ஒரு வேலையை ரொம்ப அழகாக ரமேஷ் பண்ணியிருக்கிறார். இந்த வாசிப்பு கன்வின்ஸ் பண்ற முறையில் அதை கொண்டு வர்றாரு. நான் எனக்கு கேள்வி,
ஏயா பௌத்தத்தை மட்டும் சொல்றது, அவன் சமானம் தானே சொல்றாங்க, பெரிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்களேங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லலை. அதே மாதிரி மணிமேகலை ஒரு பௌத்த நூல், அது உலகம் அறிஞ்ச விஷயம். அது அதை பற்றி பேசுவது கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் தான். ஆனால் அதில் ஒரு பெரிய தலைவலி இருக்கு. சிலப்பதிகாரம் முந்தியா பௌத்தம் முந்தியா, மணிமேகலை முந்தியா? ஒரு மணிமேகலை முந்தின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. அப்போதான் இவரோட ஆர்கியூமெண்ட்டே நைக்குது. ஆனால் மாதவிக்கு பிறந்த மணிமேகலை அப்படின்னு சொல்ற அந்த கதையை எடுத்தீங்கன்னா விஷயம் எல்லாமே உடவுக்கு போதே. அப்போ நீங்க மணிமேகலையை முதல் நூல், சிலப்பதிகாரத்தை இரண்டாவது நூல் என்று நீங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறது பௌத்தத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆசையா இருக்கு. அந்த அந்த கதைக்குள்ள வர்ற விஷயங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஒதுவ மாட்டேங்குது. சிலப்பதிகாரத்தை கேட்டா, வையாபுரி பிள்ளை கேட்டா 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவார். நம்ம மயிலைசீனியை கேட்டால் அவர் 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு. நான் இதுக்கு முன்னாடி சொல்றதை திருப்பி சொல்ல விரும்புகிறேன். இப்படி நூற்றாண்டுகளை சொல்லக்கூடாது. அது ஒரு இயற்கை மரபு சார்ந்த காலத்தில் உருவானதா, அல்லது அரச உருவாக்க மரபு சார்ந்த காலத்தில் உருவானதா, இயற்கை மரபு எந்த நூற்றாண்டு வரை, அரச உருவாக்கம் எந்த நூற்றாண்டு வரை, அதற்குள் உள்ள செய்திகளை இந்த பிரதிகள் எப்படி பேசுகின்றன என்று நான் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு நீண்ட 500-600 வருஷங்களின் உள்ளார்ந்த கருத்து பொறுமையாகத்தான் இந்த பிரதிகளை நான் படிக்க வேண்டும். அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல யார் சொன்னா திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், யார் சொன்னா சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் தான் எழுதினார், சீத்தலை சாத்தனார் எழுதினாருன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல அவர் இளங்கோவடிகள் சொல்லியிருக்காருங்கிறதுனால அவர் ஏதோ ஒரு ஆதரவு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் எழுதினா சொல்லுங்க. ஆகையினால வரலாற்றுக்கு காலம் 500க்கு பின்பு எழுதிய எந்த பிரதிக்கும் நாம் காலத்தை சொல்லலாம், பெயரை சொல்லலாம். வரலாற்றுக்கு 500க்கு முன்பு எழுதிய எந்த பிரதிக்கும் நாம் காலம் சொல்லக்கூடாது, பெயரையும் சொல்லக்கூடாது. அப்படி அதை அடைப்பதன் மூலமாக அந்த பிரதியை புரிந்து கொள்கிற மரபு இல்லாமல் போகும். அடுத்த கூட்டத்திற்கான நண்பர்கள் நிறைய காத்திருக்கிறார்கள். ஆகையினால அது ஒரு மரபல்ல, அழகல்ல. அடுத்த கூட்டம் அவங்க நடத்தணும். இப்போ ஜமாலன் வேற பேசணும், அரங்கமுல்லிகா வேற பேசணும். அதனால என்னை விட்டால் நான் இன்னும் கூட நிறைய இந்த விஷயங்கள் ஒரு 5-6 விஷயங்களை நான் இந்த ரமேஷனுடைய இந்த கட்டுரையை படித்ததன் உந்துதலாக பெற்றேன். இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறேன். தமிழ் சமூக வரலாறு பற்றி ஆய்வுகள் செய்யும் பொழுது இந்த நவீன ரமேஷ் போன்ற ஆய்வாளர்கள் இப்படி பல விஷயங்களை உள்வாங்க வேண்டும் என்பது எனக்கு விருப்பம். அது வேறு வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.